Hello, hi, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு என்னோட ஹேர் கலர் எப்படி பண்ணேன்னு நான் சொல்ல போறேன். நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ போட்டுருந்தேன். நான் ஹேர் கலர் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் எனக்கு DM பண்ணி கேட்டிருந்தாங்க எப்படி நீங்க இந்த பேண்டமிக்ல சாலன் பை பண்ணீங்க அப்படினு. பட் ஆனா நான் சாலன் பை பண்ணல. நானே தான் ஹேர் கலர் பண்ணேன். சோ ரொம்ப ஈஸி தான் இது. நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன். என்னோட ஹேர் ஸ்டோரி. நான் வந்து எனக்கு கிரே ஹேர்ஸ் கிடையாது டச் வுட் ஆனா வந்துட்டு எனக்கு கலர் பண்ண ரொம்ப பிடிக்கும் என்னோட ஹேரை லைக் எனக்கு என்னோட ஏஜ் 17 இயர்ஸ்ல இருந்து நான் வந்து கலர் பண்ணிட்டு இருக்கேன் ஹேர் ஏன்னா எனக்கு நேச்சுரலி வந்துட்டு லைட் ப்ரௌன் ஹேர் ஸோ எந்த கலர் போட்டாலும் நல்லா தெரியும் அதில் ஸோ நான் வந்து டார்க் ப்ரௌன் பண்ணுவேன் லைட் ப்ரௌன் பண்ணியிருக்கேன் தென் ரெட் செரி பண்ணியிருக்கேன் பர்கண்டி அப்புறம் ரெட் ஸ்ட்ரீக்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன் காலேஜ் படிக்கும்போது லைக் 3rd இயர் படிக்கும்போது ரெட் ஸ்ட்ரீக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஹைலைட்ஸ் எல்லாம் பட் ஆனால் வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து எனக்கு ரொம்ப பெரிய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது நான் வந்து பீ பிளான்ட்டோட ஹேர் கலர் ட்ரை பண்ணேன் அது பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து பயங்கர ஹேர் ஃபால் இருந்தது லைக் லிட்ரலி நான் வந்து குளோபல் பண்ணிட்டேன் லைக் ஃபுல் ஹேர் பண்ணிட்டேன் டார்க் ப்ரௌன் பண்ணேன் லைக் சாக்லேட் ப்ரௌன் பண்ணேன் ஸோ ஃபுல்லாக அப்படி வாஷ் லைக் போட்டதுலேருந்து நெக்ஸ்ட் வாஷ்ல இருந்தே எனக்கு வந்துட்டு ஹேர் பயங்கரமாக ஃபால் ஆக ஆரம்பிச்சுது ஏன்னா நான் வந்து ரொம்ப வருஷமாக ஹேர் கலர் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து கார்னியர் ட்ரை பண்ணியிருக்கேன் ரெவ்லான் லாரியல் எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரீக்ஸ் கூட ட்ரை பண்ணியிருக்கேன் பட் ஆனால் இது போட்டதுலேருந்து எனக்கு நெக்ஸ்ட் வாஷ்லேருந்தே எனக்கு பயங்கர ஹேர் லாஸ் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஹேர் கலரே பண்ணக்கூடாது நம்ம நேச்சுரல் ஹேரே போதும்னு சொல்லி விட்டுட்டேன் லைக் ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு 2017ல லாஸ்ட்டாக பண்ணேன் ஸோ 3 இயர்ஸ் ஆச்சு நான் ஹேர் கலர் பண்ணி அதுக்கப்புறம் நான் பண்ணலை என்னோட நேச்சுரல் ஹேர்லேயே விட்டுட்டேன் ஸோ இப்போ வந்து இந்த லாக்டவுன்ன்றதுனால என்னால் சாலனுக்கு போக முடியல ஐ பேட்லி நீட் அ ஹேர் கட் பட் ஆனால் ஸோ ஹேர் கட் நான் வந்து எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் கலர் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ முன்னாடி என்ன அண்ட் எவ்ரி 6 மந்த்ஸ் வந்து ஹேர் கட்டும் பண்ணுவேன் நான் ஸோ இந்த வாட்டி நான் ஹேர் கட் பண்ணி 6 மந்த்ஸ் மேலே ஆயிடுச்சு பட் எனக்கு ஹேர் நான் ஃபெதர் கட் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன பண்ணால் ஃபெதர் கட்டில் வளரும் போது அடியில் ஒரு மாதிரி ஷார்ப்பாக வளரும் எனக்கு வேவி ஹேர்ன்றதுனால அடியில் வந்து இப்படி திருப்பிக்கும் அசிங்கமாக இருக்கும் பார்க்கறதுக்கு முடி ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அது கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அதை ரொம்ப லெவலாக கட் பண்ணிட்டேன் நானே கட் பண்ணிட்டேன் அண்ட் பண்ணிவிட்டு நான் ஹேர் கலர் எப்படி பண்ணுறது உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நான் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணல சேலனில் யூஸ் பண்ணுற மாதிரி லைக் 2 ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணேன் அண்ட் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் நான் வந்து லைக் 1000 rupees தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் இதுக்கு நான் பண்ணுறதுக்கு ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் அதை எப்படி பண்ணேன் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கலர்ஸ் வந்து நான் என்ன யூஸ் பண்ணேன்னா லாரியலோட ஹைலைட்ஸ் இது வந்துட்டு ஹனி பிளாண்ட் ஹைலைட்ஸ் ஷேட் நம்பர் வந்து N5 ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணேன் இல்லை 2 ஷேட் இருக்குது கேரமல் பிளாண்ட் இருக்குது ஹனி பிளாண்ட் இருக்குது நான் வந்துட்டு ஹனி பிளாண்ட் சூஸ் பண்ணேன் ஏன்னா கேரமல் பிளாண்ட் வந்துட்டு ஸ்டாக் இல்லை ஸோ இது நான் வாங்கிட்டேன் அண்ட் இன்னொன்று நீங்கள் உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்துட்டு பிளாக் ஹேர் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கினா போதும் இதோட ப்ரைஸ் வந்துட்டு 350 ஸோ இது ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கினா போதும் அண்ட் நிறைய லென்த் ஹேர் லைக் ரொம்ப பெரிய ஹேராக இருந்ததுன்னா இது 2 பாக்ஸ் தேவைப்படும் ஏன்னா அதுக்குள்ளே கம்மியாக தான் இருக்கும் ப்ராடக்ட்ஸு என் ஹேருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே லைக் எப்படி சொல்கிறது இன்னும் கொஞ்சம் மீதி இருந்தது இதில் ஆனால் நான் மொத்தமாக யூஸ் பண்ணிட்டேன் இதில் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ எனக்கு வந்து நேச்சுரலி ப்ரௌன் ஹேர் லைட் ப்ரௌன் ஹேர் சொல்லியிருந்தேன்ல ஸோ நான் என்ன பண்ணேன்னா எனக்கு இந்த ஆம்ப்ரே வந்து எஃபெக்ட் தெரியணும்னா நான் வந்து மேலே பிளாக் பண்ணணும் அப்போ தான் வந்து இது வந்து வைப்ரண்டாக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நான் அதுக்காக வந்துட்டு லாரியல்லே வந்துட்டு எபனி பிளாக் ஒன்று வாங்கினேன் இது வந்து கிட்டோட வந்தது எனக்கு லைக் ஒரு நெயில் மேனிக்யூர் கிட் வந்துட்டு ஃப்ரீயாக வந்தது இது கூட இதோட ப்ரைஸ் வந்துட்டு 550 ஸோ இது வந்துட்டு இது வந்து எபனி பிளாக் ஷேட் நம்பர் வந்து 200 எபனி பிளாக் ஃபுல் பிளாக் ஓகே இது வந்து க்ரெம் கிளாஸ் ஆமாம் இது வந்து லாரியலோட காஸ்டிங் க்ரெம் கிளாஸ் ஸோ இந்த ரேஞ்சில் நான் வாங்கினேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு நேச்சுரலி பிளாக் ஹேராக நீங்கள் இந்த பிளாக் கலர் வாங்க தேவையில்லை ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பண்ணிட்டேன்னா நான் வந்து நம்ம சின்ன வயசுலலாம் வந்துட்டு போனிடெயில் போடுவோம்ல 2 குடுமி மாதிரி போடுவோம்ல இங்கே அந்த மாதிரி நான் வந்து 2 பார்ட் பண்ணிட்டேன் ஐம் வெரி சாரி நான் வந்து டெமோ என்னால் ஷூட் பண்ண முடியல நான் சொன்ன மாதிரி 3 இயர்ஸ் கழிச்சு நான் ஹேர் கலர் பண்ணேன் எனக்கே தெரியல அது நல்லா வருமா வராதான்னு அதனால நான் வந்து டெமோ பண்ணலை அண்ட் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தது பிளேஸ் நான் வந்துட்டு அந்த ஹேர் கலர் பண்ணுற பிளேஸ் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தது ஸோ அதனால் நான் வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல பட் நான் வந்துட்டு எப்படி பண்ணேன்னு நான் சொல்லிடுறேன் ரொம்ப ஈஸி தான் நான் வந்து இப்படி 2 போனி மாதிரி போட்டுக்கிட்டேன் என்னோட ஹேரில் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும் எங்கேருந்து உங்களுக்கு அந்த ஆம்ப்ரே ஸ்டார்ட் ஆகணும்னு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போனி போட்டுக்கோங்க எனக்கு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு இருந்தது ஸோ நான் என்னோட இயர்ஸ் கிட்ட வந்துட்டு டைட்டாக போனி போட்டுட்டேன் இப்படி
போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்க ப்ராடக்ட்ஸ் நான் கண்டென்ட்ஸ் காட்டிடுறேன். இதில் வந்துட்டு I'll show you. இதில் வந்து we have gloves போட்டுக்கோங்க. இது யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கலர் அண்ட் இது கொஞ்சம் நோஸும் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தது, கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது இது யூஸ் பண்ணும்போது எனக்கு. அதுவும் நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது நோஸ். ஸோ இதில் வந்து 2 இருக்கும். இது கூட க்ளவுஸ் எல்லாம் கொடுப்பாங்க அண்ட் ஆல்சோ ஒரு ப்ரஷ்ஷும் இருக்குது இது கூட. நீங்கள் வந்து இது ஹைலைட்ஸ் யூஸ் பண்ணுறது ஆக்சுவலாக ஸ்ட்ரீக் போடுறது. பட் ஆனால் நான் வந்து எனக்கு ஆம்ப்ரேக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் இது வாங்கினேன். இப்போது நீங்கள் ஸ்ட்ரீக் வேணும்னா எங்கே போச்சு ப்ரஷ்ஷு, தொலைச்சிட்டேனா இருக்குது. ஸோ இந்த ப்ரஷ் வந்து கொடுப்பாங்க. அது கூட நீங்கள் வந்து கலரை வந்து இதில் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி பண்ணணும் வெர்டிக்கலாக வச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஹைலைட்ஸ் வந்து விடும். ஸோ நீங்கள் ஹைலைட்ஸ் பண்ணோன்னா இது வச்சு பண்ணலாம். நான் ஆம்ப்ரே வேணும்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இது இருக்குது. இது ரெண்டுத்தையும் வந்துட்டு ஆக்சுவலி இன்னும் கூட மீதி இருக்குது என்னோட கலர். நான் வந்து யூஸ் பண்ணலை, அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. வாட் சி ஃபோம் ஆயிடுச்சு, வேஸ்ட்டாக போச்சு. ஸோ ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து இது டெவலப்பர், இது கலர். ஸோ இது வந்து ஃபுல் டியூப் யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் என்னோட ஹேர் லென்த் இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல் டியூப் யூஸ் பண்ணாதீங்க, ஹாஃப் போதும். ஏன்னா நான் தெரியாமல் ஃபுல் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். மீதியும் இருக்குது, அது தூக்கி தான் போடணும். ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் இன்னொன்று, உங்களுக்கு வந்து இந்த எட்ஜஸ் வந்துட்டு கொஞ்சம் வைப்ரண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு எட்ஜஸ் வந்து வைப்ரண்ட்டாக வேணுமோ அந்த அளவில் மட்டும் இந்த கலரை வந்துட்டு நார்மல் ப்ரஷ், அந்த ஹேர் கலர் பண்ணுவோம்ல அந்த ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறமா மேலே இவ்வளோ தூரம் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ஃபர்ஸ்டே இது பண்ணுறதுனால இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும், கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கும். அண்ட் போக போக அந்த ஆம்ப்ரே எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு மாதிரி இந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் இருக்கும், இங்கே லைட்லேருந்து டார்க் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அப்படி தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து இங்கே அப்ளை பண்ணேன். அண்ட் இதில் வந்து என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா வந்து 45 மினிட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு. பட் ஆனால் நான் ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து 1 hour வச்சா தான் வைப்ரண்ட்டாக தெரியுதுன்னு சொன்னாங்க கலர். ஸோ நிறைய பேர் வந்து 1 hour ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் நான் 1 hour வைக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால, ஹைலைட்ஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ரொம்ப லைட் ஆகிடுச்சு, அசிங்கமாகிடுமேன்னு சொல்லிட்டு நான் வந்து 45 மினிட்ஸ் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து 15 மினிட்ஸ் வச்சுட்டு இதை வந்து நான் 45 மினிட்ஸ் வச்சுருந்தேன் ஹோல் ஹேராக. ஸோ வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இங்கேருந்து ஆம்ப்ரே வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் நேச்சுரலி பிளாக் ஹேராக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம். நான் வந்து பிளாக் யூஸ் பண்ணேன். ஸோ பிளாக்கில் வந்துட்டு ஐ ஹாவ் திஸ். இது வந்துட்டு பிளாக், லாரியலோட பிளாக்கு. ஸோ இது வந்துட்டு கலரண்ட்டு. ஸோ இது வந்து நான் நிறைய இருக்குது, பெரிய டியூப். நீங்கள் வேணா மினி சைஸ் வாங்கிக்கலாம். இது வந்து பெரிய டியூப்பு. ஸோ நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ணேன், ரொம்ப கம்மியாக தான் கலர் எடுத்தேன். நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ணேன். இது நிறைய வாட்டி யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக நம்ம. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டெவலப்பர். ஸோ தனியாக நான் பவுலில் மிக்ஸ் பண்ணிட்டேன். யூஸ்வலாக இதுக்குள்ளேயே போட்டு யூஸ் பண்ணுவாங்க மொத்த ஹேர் பண்ணணுன்னா, நான் தனியாக தான் யூஸ் பண்ணேன். அண்ட் இது கூட அந்த ஹைலைட்ஸ் கூட வந்துட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் கண்டிஷ்னர் கொடுத்தாங்க இது யூஸ் பண்ணுறதுக்கு. பட் நான் அதை யூஸ் பண்ணலை. ஏன்னா நான் மொத்தமாக ஹேர் கலர் பண்ணதுனால இது கூட கொடுத்த கண்டிஷ்னரை நான் யூஸ் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸ் கூட கொடுத்த கண்டிஷ்னரை யூஸ் பண்ணிட்டேன். இது கூட வந்து ஒரு குட்டி பாட்டிலில் கண்டிஷ்னர் இருக்கும், அது யூஸ் பண்ணேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நார்மலாக நம்ம ஹேர் கலர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பிளாக் வச்சு எவ்வளோ தூரம் வேணும், எனக்கு இவ்வளோ தூரம் வேணும் பிளாக், கரெக்டாக இங்கேருந்து இவ்வளோ தூரம் எனக்கு பிளாக் வேணும். ஸோ அது மட்டும் நான் வந்துட்டு என்னோடய ப்ரஷ் வச்சு ஹேர் லைக் கலரிங் ப்ரஷ் வச்சு கலர் பண்ணியாச்சு. பண்ணி இது வந்து 20 மினிட்ஸ் தான் வைக்கணும் தலையில். இது வந்து 20 மினிட்ஸ் தான் வந்துட்டு அட்வைசபிள் வைக்கிறதுக்கு. ஸோ நான் 20 மினிட்ஸ் வச்சுட்டு உடனே வாஷ் பண்ணிட்டேன். அந்த கண்டிஷ்னரும் போட்டு வாஷ் பண்ணேன். ஹேர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக சொல்கிறேன், சாலன் போய் பண்ணியிருந்தா லைக் எந்த எஃபெக்ட் இருக்குமோ அதே எஃபெக்ட் இருந்துச்சு. நான் வந்து எனக்கு நிஜமாவே ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக, ரொம்ப லைக் ஷாக்கிங்காக இருந்துச்சு ரிசல்ட்ஸ் சொல்ல போனால். ஏன்னா ரொம்ப அழகாக வந்துருந்தது எனக்கு என்னோட ஹேர். அண்ட் இப்போ நான் வந்து கேர்ள்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் கொஞ்சம் டைட் கேர்ள்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த வேவ்ஸ் தெரியுதான்னு தெரியல, கலர் கூட ஐ திங்க் கேமராவில் அவ்வளோவா தெரியல. பட் ஆனால் நேரில் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் சன்லைட் படும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது கலர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் நான் கலர் பண்ணது. நான் வந்து என்னோட இமேஜஸில் பிக்ஸெல்லாம் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள்.
அண்ட் ரொம்ப எஃபெக்டிவ். நீங்கள் வந்து நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, கலர் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கப்புறமா அது வந்துட்டு கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணணும் ஹேரை. ரெகுலராக வந்துட்டு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ கலர் பண்ணிவிட்டு ஒரு 3 டேஸ்க்கு வந்து ஷாம்பு போடாதீங்க. பிகாஸ் அந்த கலர் வந்து உங்கள் ஹேரில் வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா ஷாம்பு பண்ணாதீங்க ஒரு 2-3 டேஸ்க்கு. அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ காட். ஸோ இதுதான் அதோட எண்ட் ரிசல்ட். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அண்ட் பக்கத்துலேயே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போதுல நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.